சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே கிறிஷோட விஷயம் பெரிய விஷயமாக போயிட்டுருக்கு. கிறிஸ் ஒரு பையன் பென்சிலை வச்சு கையில் இப்போ காட்டுன்னு காட்டுனதுக்கு அந்த பெண்ணுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. அவனை ஆஸ்பத்திரியில் போய் சேர்க்காங்க. சேர்த்தவுடனே இதை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்களுக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய அதிகாரிகிட்ட பேசுகிறாங்க. அவங்க அப்பா பெரிய ஒரு பணக்கார ஆள், அரசியலையும் செல்வாக்குள்ள ஆள். அவர் எல்லாத்தையும் பேசினோன்னே நேராக அந்த ஹாஸ்டலுக்கு போகிறாங்க. கிறிஷுங்கிற பையன் யார், அவன்கிட்ட நாங்கள் கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க காய்ச்சட்டக்காரங்க. இதை பார்த்து அந்த மேனேஜர் சொல்கிறாங்க, ஏங்க அவங்க சின்ன பையன், நாங்களே பேசி முடிச்சுக்கிறோங்க அப்படிங்கும்போது நீங்கள் சொல்லுது என்னமோ வாஸ்தவம் தானுங்களே. ஆனால் அந்த எதிர்பார்ட்டி பையன் இருக்காம இல்லையா, அந்த பையனோட அப்பா பெரிய ஆள். அவர் எங்கள் பெரிய அதிகாரிட்டெலாம் பேசி அதை சும்மா விடக்கூடாது, அந்த பையனை உள்ளே வச்சாகணும் அப்படின்னாங்க அந்த கிறிஸ் பையனை. அதனால் உடனே கூப்பிட்டுவாங்க அப்படிங்கும்போது, இல்லை சார் அப்போ அவங்க இல்லை, அவங்க அவங்க வேண்டிய ஆள் கூட இருக்காப்புல, நான் வர சொல்கிறேன் அப்படிங்கும்போது, அவங்க அம்மையோ இல்லை அப்பனையோ வர சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, அவங்க அப்பா கிடையாது, அவங்க அம்மா தான் இருக்காங்க. அவங்க அம்மாவும் கூட துபாயில் எங்கே இருக்காங்களா. அதுபோக அவங்க ஒரு நாள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க மகேஸ்வரின்னு சொல்லிட்டு, அவங்க தான் வர்றாங்க போகிறாங்க அப்படிங்கும்போது, சரி அப்போ மகேஸ்வரி வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது மகேஸ்வரி வீட்டு அட்ரஸை கொடுத்துட்றாங்க. நேராக ஸ்டேஷன்லேருந்து மகேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. மகேஸ்வரி வீட்டில் அவங்க மாமியார், வீட்டுக்கார், அவங்க சொந்தக்காரனாக இருக்காங்க. அப்போ இதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கடுப்பாயிருது. மகேஸ்வரி இப்படிலாம் பண்ணியிருக்காளா, சம்மந்தமே இல்லாத பையனுக்கு தான் பார்த்துக்கிட்டு தானு பொறுப்பில் வர இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி ரொம்பவே சத்தம் போடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க நீ, அவன் ஃப்ரெண்டு ஒருத்தி வழியில் இருக்கான்னா நீ பார்த்துட்ருப்பியா, இப்போ அந்த பையனை உள்ளே வைக்கணுங்காங்க, நீ என்ன பண்ண போகிற ஏது பண்ண போகிற அப்படிங்கும்போது, அவங்க அம்மாட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனேம்மா அவங்க அம்மாவை உடனே வர சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, சார் அவங்க அம்மா துபாயில் இருக்காங்க, உடனே வர முடியாது அப்படிங்கும்போது, அம்மா இப்போ நீங்கள் கிளம்பி வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ மகேஸ்வரி வீட்டில் சொல்லுவாங்க, இங்கே பாரு மகேஸ்வரி, நம்ம வீட்டிலேருந்து யாரும் ஸ்டேஷன் வாசலில் நின்றது கிடையாது, சும்மா கலந்து சம்மந்தமில்லாத பையனுக்கு ஸ்டேஷனுக்கு போவேன் எங்கே போகணுன்னு நீ அலைஞ்சேன்னா அப்படியே போயிரு, இந்த வீட்டு பக்கத்தில் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மகேஸ்வரிக்கு ஒன்றும் ஓடலை. ரோகிணி கால் பண்ணி, ரோகிணி உன் பையனால் எனக்கு பெரிய ஒரியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னடி ஆச்சு, எதுவும் ஃபோன் பண்ணி எதுவும் சொன்னானா அப்படிங்கிறாங்க. அவன் ஃபோன் பண்ணல, ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. என்னது, ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு வந்தாங்களா, ஸ்டேஷன்லேருந்து அவங்க எதுக்கடி வர போகிறாங்க அப்படிங்கிறாங்க. கிறிஷ் கோவத்தில் பென்சிலை வச்சு ஒரு பையனை ஒரு காட்டுன்னு சொன்னாங்கல்ல, அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சான். ஆஸ்பத்திரியில் வச்சுருக்காங்களாம். அவங்க அப்பா மாரியே ஆளாம், அதனால் கிறிஷை உள்ளே வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரா அப்படிங்கும்போது, கிறிஸ் என்னடி பண்ணான், அப்படி எதுவும் பண்ணலையே வைக்கலையே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பேசிகிட்ருக்க நேரம் இல்லை, என்ன ஸ்டேஷன் கூப்பிட்டாங்க, இப்போ நான் என் வீட்டில் இருக்க சூழ்நிலையில் நான் போக முடியாது அப்படிங்கும்போது, நானும் போக முடியாது, இப்போ என்னடி பண்ணுறது, நீ நேரத்துக்கு எதால பண்ணுறிய, உங்கள் வீட்டில் எது சொன்னாலும் பரவாயில்ல நீ கிளம்பிப்போ அப்படிங்கும்போது, இங்கே பாரு ரோகிணி, உன் வாழ்க்கையில் இந்த உரி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஃப்ரெண்டாக நான் உனக்கு என்னால் முடிஞ்சதை செஞ்சேன். ஆனால் உன்னால் உன் பையனால் எனக்கே என் வாழ்க்கையை சொல்ல முடியும்னா நான் போக முடியாதுலா அப்படின்னோடனே வித்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. யார், ரோகிணி. வித்யாவுக்கு கால் பண்ணி, வித்யா நீ ஸ்டேஷனுக்கு போயேன் அப்படிங்கிறாங்க. நான் எப்படி போக முடியும், முத்துக்கு மீனாவுக்கு நீ நல்லாவே தெரியும், இப்போ நீ தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடாதா அப்படிங்கும்போது, அது வேறு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் இருக்குது. அப்போ ரோகிணியோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க, ஏம்மா இந்த ஸ்டேஷனில் கிறிஸை கூட்டி போகிறாங்க, நீ உடனே போமா அப்படிங்கிறாங்க. என்னடி எதுடின்னு கேட்கும்போது நடந்ததை சொல்லுதாங்க. நீ எல்லாம் மனுஷியாடி, என்னடி பேசிகிட்ருக்க வச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. உடனே அவன் போகிறேன்டி அப்படின்னு சொல்லி கிளம்பி வராங்க. எங்கள் முத்து அதுக்கு முன்னாடி வந்துடுறாரு. சார் நல்லா இருப்பீங்க, நீங்கள் எப்படியாவது அவனை கிறிஷை விடணும் சார், அது சின்ன இல்லை ஏதோ ஒன்று வந்திருக்கு, இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது சார், நீங்கள் இப்போ அவங்க அந்த எதிர்பார்ட்டி பையனோட அப்பா சொன்னாருங்கிறதுக்காக உள்ளே அனுப்பணும் வைக்கணுங்க. இந்த மாதிரி தேவையில்லாமல் நான் சின்ன வயசில் எங்கள் அண்ணாச்சி மனோஜ் பண்ண கதைக்காக உள்ளே போய் என் வாழ்க்கையே ரொம்ப போச்சு, ரொம்ப சங்கடமாக போச்சு. இப்போ எனக்கு படிப்பும் இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ எங்கள் வீட்டில் அண்ணன் தம்பி 2 பேரும் நல்லா படிச்சிருக்கானுவோ, நான் இப்போ படிக்கலைன்னா அதுக்கு காரணம் இதுதான் சார், வாழ்க்கையே திசை மாதிரி போயிடும், இப்போ உள்ள காலத்தில் ஒழுங்காக படிக்கல வைக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது சார் அப்படிங்கிறேன்ப்பா. முத்து நீ பேசுகிறது எனக்கு ரொம்பவே நல்லா புரியுது, அந்த பையனால் நீ பாசம் வச்சுருக்கேன்னு தெரியுது, அந்த பையனுக்கும் தெரியணும். அதுபோக ஏற்பாட்டோட அப்பா சரியான ஆள்,
நீ வேணா அவன் வீட்டில் போய் பேசிட்டி அப்படிங்கிறாங்க. நேராக அவன் வீட்டில் போய் பேசுகிறாங்க. அண்ணாச்சி நான் என்னாரு அப்படிங்கிறாங்க. தம்பிங்க பாரு, நான் சரியான கோவத்தில் இருக்கேன் அப்படிங்கும்போது, இல்லையா எப்படியாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கய்யா, இனிமேல் அதை பண்ண மாட்டான். கிறிஸ் வந்து தான் செஞ்ச தப்பை உணர்ந்துட்டான், இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டான், உங்கள் பையன் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னோடனே, டேய் இந்த மாதிரி நீ சொன்னையா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை அப்படின்றார் அந்த பையன். அப்பாவுக்கு கொஞ்சம் பயப்படுதாப்புல, அதனால் அவர் எதுவுமே சொல்லலை. உடனே முத்து அங்கேருந்து வந்துடுறாரு. இவர் வந்து நான் திருப்பி வாங்க மாட்டேன் அந்த மனுவை அப்படிங்கிறாங்க. இங்கே கிறிஸ் பாட்டி ஸ்டேஷனில் வந்து கேட்காங்க, இந்த மாதிரி என் பேரன்தான் அப்படிங்கும்போது, இல்லைம்மா இந்த மகேஸ்வரி இங்கே வரணும், அவங்க அம்மாவும் வெளிலேருந்து வரமாட்டேன்னு சொல்கிறாங்க, அதனால் மகேஸ்வரியோ அவங்க அம்மாவோ வந்தால் தான் இது பண்ண முடியும், நீங்கள் பாட்டிங்க அவங்க பாட்டின்னு சொல்லி நான் எப்படி கேட்க முடியும் அப்படிங்கிறாங்க. முத்து வந்துடுறாரு. சார் இவங்க தான் அவங்க பாட்டி அப்படிங்கிறாங்க. அம்மாங்க பாருங்கள், எதிர்பார்ட்டி உள்ளே வைக்கணுங்காங்க, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் சின்ன பையன் எங்கே இருப்பாங்களோ அங்கே போய் பார்ப்பீங்க, உள்ளே உள்ள இப்போ சின்ன பையன் உள்ள வைப்பாங்களோ அங்கே போய் பார்த்துக்கிட்டுங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டாங்க பாட்டி கொத்து கொத்தா அழுகுது. உடனே அதை பார்த்த முத்து, ஏம்மா அழுகுறீங்க அப்படிங்கும்போது, இல்லைப்பா இந்த முத்து மீனாவும் இருக்காங்க, நல்லா பார்த்துப்பாங்கன்னு கடந்து போனேன், ஏம்மா வந்து நான் பார்த்துக்கணும்னு சொல்லி ஒரு ஹாஸ்டலில் கொண்டு சேர்த்து விட்டு அவார்டில் போயிட்டாலே, இப்போ அவள் ஃப்ரெண்டு கூட வரமாட்டேக்காளே, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க தள்ளி இருந்து. ரோகிணி என்னடி நினச்சிட்ருக்க, நான் சேதம் நினைக்கேன் அப்படிங்கிறேம்மா, நீ போயிட்டியாம்மா, எப்படியாவது கிறிஸை பேசி வெளில கூட்டிவாம்மா அப்படிங்கும்போது, அவங்க எதிர்பார்த்து சம்மதிக்க மாட்டேங்காங்க, அது போக நீனும் அந்த மகேஸ்வரியாக வரணுங்காங்க, இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கும்போது, தெரிலம்மா நான் மகேஸ்வரிக்கு பேசுகிறேன்னு சொல்லி மகேஸ்வரிக்கு பேசுகிறாங்க. மகேஸ்வரி ஃபோனையும் எடுக்கலை. அப்போ ஸ்டேஷன் வந்து மகேஸ்வரி மறுபடியும் கூப்பிடுதாங்க, ஏம்மா ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போங்க, ஒரு அம்மா வந்து நான் தான் பாட்டிங்க, உண்மையில் அவங்க தான் அம்மாவான்னு பாட்டி தான் சொல்லிட்டு வாங்க அப்படிங்கும்போது, இல்லைங்க நான் வரல, எங்கள் வீட்டில் வந்தாக்கனாக்கா வீட்டுக்கே வரக்கூடாதுங்க அப்படிங்கும்போது, ஏம்மா உங்கள் வீட்டுக்கு அதெல்லாம் பிறகு பாருங்கள், நீங்கள் தான் அந்த பையனுக்கு பொறுப்பாளி அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்டலில் சொல்லியிருக்கீங்க, உங்கள் அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் தான் வரணும் அப்படிங்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே அந்த வாசல்லே ஸ்டேஷன் வாசல்லே மகேஸ்வரி புருஷன் சொல்லியிருந்தார், இனிமேல் எனக்கு நீ வேண்டாம், வீட்டு பக்கத்தில் வந்துடாத வச்சிடாத, தேவையில்லாமல் இங்கே வந்து நின்றுட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அம்மாவோட சொல்லுது, ஏம்மா நீங்கள் தான் வந்துட்டீங்களா, நான் பேரனை பார்த்துக்கணுன்னு சொல்ல வேண்டியதானே அப்படிங்கும்போது, நீ வராமல் சொல்ல முடியாதும்மா அப்படிங்கிறாங்க. இந்த ரோகிணியால் என் வாழ்க்கை எல்லாமே போச்சு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து இருந்து, ரோகிணியால் அவங்க வாழ்க்கை போச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க ரோகிணியால் தான் வாழ்க்கை போச்சு அப்படிங்கிறாங்க. கிறிஸை உள்ளே கொண்டு போய் அவனு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றிடுறாங்க. இது டிவிக்காரங்களுக்கு பேப்பர்காரங்க எல்லாம் தெரிஞ்சது, பயங்கரமாக லைவில் போகுது. இதை பார்த்துட்டு ரோகிணிக்கு ஒன்றுமே உடலை, இந்தளவுக்கு ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைவ்லேயே கேட்கும்போது, இவங்க தான் வந்து அந்த பையனை பார்த்துக்கிற பொறுப்பாளி அப்படி இப்படின்னு பேசும்போது, நீங்கள் தான் கிறிஸ் எடுத்து பார்த்துக்கிறீங்களா, எவ்வளோ நாளாக பார்த்துக்கிறீங்க, என்ன வரான்னு கேட்கும்போது, இல்லைங்க சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் என் ஃப்ரெண்டுக்காக உதவி பண்ண போய் நான் ஸ்டேஷன் வாசலில் போய் நிற்கேன், எனக்கு தேவையே கிடையாது, என் ஃப்ரெண்டும் அவள் சுயநலத்துக்கு என்னை பயன்படுத்தினவா தெரியுது, அவங்க அம்மாவும் அவளுமே மேனேஜ் பண்ணியிருக்கலாம், என்னங்க வர சொல்லி இப்போ டிவிக்காரங்க பேப்பர்காரங்க நீங்கள் என்ன பேட்டி எடுக்கிற மாதிரி இருக்குது, இது வந்து என் ஃப்ரெண்டோட பையன்தான், அவங்க துபாயில் இருக்கேன்னு சொல்ல சொன்னாங்க என் ஃப்ரெண்டு, அவ்வளோதான், மற்றபடி அவங்க துபாயெல்லாம் இல்லை, இங்கே தான் இருக்காங்க அப்படின்னோடனே பயங்கரமாக நியூஸ் பயங்கரமாக போகுது. போகும்போது எங்கே இருக்காங்க எது இருக்காங்க அப்படிங்கும்போது, இந்த இடத்துல இருக்காங்க, நான் முத்துன்னுக்காரில் இவங்க வீட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்துக்கு ஒன்றும் உடலை, யாரை சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, வேறு யார், ரோகிணி தான், ரோகிணியோட பையன் தானே இந்த கிறிஸ் அப்படின்னு சொல்லி டிவி பேப்பர் இருக்கும்போதே சொல்லியிருந்தாங்க. இது உலகம் பூரா பரவுது. பரவுனோடனே இதை பார்த்த மனோஜுக்கு சரியான கடுப்பாகி கடையை அடைச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இது தெரியாத விஜயா வந்து எப்படிலாம் நடனம் ஆடி விளம்பரத்தில் பேசலாம்னு சொல்லி விஜயா மொட்டை மாடியில் ரிஹர்சல் பார்த்துட்ருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. இப்படியா இருக்குது, இங்கே இறங்கி வந்து என்னடா மனோஜ் இந்த ட்ரெஸ்ஸில் நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எல்லாமே கேவலம் கெட்டு போச்சுமா அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி இப்படி டிவிலெலாம் வந்த உடனே செல்லை ஆஃப் பண்ணிவிட்டு நேராக இன்னொரு ஃப்ரெண்டு, மகேஸ்வரிக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு, அவங்க வீட்டில் போய் உள்ளே உட்காந்துருந்தாங்க. இது என்ன நடக்கு எது நடக்குன்னு பார்த்த அப்புறம் தான் வெளில போகணும், அது வரைக்கும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் ரோகிணியை காணலை, நடந்ததெல்லாம் வந்து மன சொல்லுதார். இதை கேட்டால் விஜயாவுக்கு சரியான கடுப்பாயிருது. போன ரோகிணி போனவளாகவே இருக்கட்டும், வரக்கூடாது, அந்த பையனுங்க வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. அங்கே கிறிஸை விட்டுருங்கன்னு சொல்லி எதிர்பார்ட்டியோட அப்பா சொல்லியிருந்தார், விட்டுருந்தாங்க. பாட்டி கிராமத்துக்கு கூட்டி போயிருந்தாங்க.
இந்த விஷயம் முத்துக்கு தெரிஞ்சிட்டுல ரோகிணி தான் வந்து கிறிஷோட அம்மன்ட்டு இந்த விஷயத்த மீனாட்ட சொல்லுவாங்க. மீனாவுக்கு சரியான கொதிப்பு. இந்த ரோகிணி தான் வந்து கிறிஷோட அம்மையாக இருந்திருக்கா, இருந்துக்கிட்டு இந்த சின்ன பிள்ளை இவ்வளோ சங்கடப்படுத்தியிருக்காளா? ஒரு சினிமாவிலேயோ ஒரு நாடகத்துலேயோ அதில் கூட இந்த அளவுக்கு ஒரு கதை இருக்காது. அந்த அளவுக்கு கதையெல்லாம் மறைச்சிக்கிட்டு நம்மளோட இந்த ரோகிணி இருந்திருக்கலாங்க. இந்த ரோகிணியை சும்மா விடக்கூடாதுங்க அப்படிங்கும்போது மீனா பாரில் நம்ம இப்போ எங்கே போச்சு எது போச்சுன்னு தெரில. மகேஸ்வரிகிட்ட கேட்ட வகையில் எனக்கு தெரியலன்ட்டாப்புல. வித்யாவுக்கு ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. வித்யாவோட அட்ரஸ் எங்கன்னு நம்ம தெரியணும். நேராக வித்யா வாடகை இருந்த வீட்டில் ஓனர்கிட்ட போய் கேட்போன்னு சொல்லிட்டு அவங்க போய் கேட்காங்க. அவங்க கரெக்டாக குமரிபாளையம் பக்கத்து ஊரை சொல்லுதாங்க. இவங்க நேராக அந்த ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. வித்யா முத்தையும் மீனாக பார்த்து வாங்க உட்காருங்க அப்படிங்க தான் அவங்க ஊர் அவங்க அம்மா அப்படிங்கிறாங்க. நீங்களும் ரோகிணியும் சின்ன பிள்ளையிலே ஃப்ரெண்டா அப்படிங்கும்போது இல்லை அப்படிங்கிறாங்க. பாருங்கள் உள்ளதை சொல்லுங்கள், டிவிலேயுமே எல்லாமே வந்துட்டு பேப்பர்லேயும் வந்துட்டு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஆமாம் முத்து என்ன மன்னிச்சிருங்க மீனா, நீங்கள் மன்னிச்சிருங்க. முறையாக மனோஜை பார்த்தம்போது பிடிச்சிருச்சின்னு வந்து என்கிட்ட சொன்னான். அப்போ நான் சொன்ன ஒரே வார்த்தை தான், உனக்கு இது வந்து 2ஆம் தரத்து வாழ்க்கை, அந்த மனோஜுக்கு தரத்து வாழ்க்கை. அவங்க அம்மா பெரிய வசதி அப்படின்னு சொல்லி வசதியான பொண்ணை தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், என் பையன் நிறைய படிச்சிருக்கான், பெரிய ஆளாக வருவான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் உனக்கு சரி வராது, நீ 12 வரை தான் படிச்சிருக்க, அது போக பார்லர் வேலை தான் பார்க்க. நீ பில்டப்பாக நான் நிறைய படிச்சிருக்கேன்னு காட்டிக்கிட்டாலும் உன் படித்த பேப்பர் எடு, நீ பெரிய பணக்காரன்னு காட்டிக்கிட்டாலும் உன் பணத்தை எங்கே அப்படின்னு கேட்டால் நீ மாட்டிப்ப. அதனால் தேவையில்லடி, வாழ்க்கையை சொல்லி உன் வாழ்க்கையை வந்து பிடிச்சிருந்தா சேர்ந்து வாழப்பாரு, இல்லையா உனக்கு ஒன்று ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கடி அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் வந்து அந்த ரோகிணி கேட்கவே இல்லை. அப்படிங்கும்போது மீனா கேட்குறாங்க நாக்கை பிடுங்குது மாதிரி, என்ன வித்தியா பேசுகிறீங்க, என்கிட்ட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறீங்க, பூ எப்படி கட்டணும் எது கட்டணும் அப்படி இப்படிலாம் கேட்குற நீங்கள் இந்த ரோகிணியை பற்றி நீங்கள் சொல்ல மாட்டிங்களா? நான் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த மறைச்சிருக்கேன்னா? சீதாவுக்கு நாள் வைக்கிறதுலேருந்து விரும்பினதுலேருந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதுபோக உங்கள் வாழ்க்கை சம்மந்தமான எத்தனை ஐடியாவை தந்திருப்பேன். என் வீட்டுக்காரர் முருகனுக்கு எத்தனை ஐடியா கொடுத்துருப்பாரு. உங்கள் 2 பேருக்குமே நாங்கள் முக்கியமான ஆள் தானே. நாங்களும் எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக தான் பார்க்கோம். நீங்கள் எதுக்கு எங்கிட்ட உள்ளதை சொல்லலை? இப்போ இந்த ரோகிணி இப்போ எங்கேயோ போயிட்டாங்க, கிறிஷ் இப்போவும் மன சங்கடப்படுறான், எங்கள் அம்மா எங்கேயோ போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது ரோகிணியை கண்டுபிடிச்சி கொண்டு வரணும். அதுபோக எங்கள் வீட்டில் எங்கள் அத்தை ஏற்றுக்க மாட்டாங்க தான், ஆனால் எங்கள் பாட்டியை ஊர்லேருந்து கொண்டு வந்து எப்படியாவது இதை சரி பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே கிராமத்தில் இருந்து நாச்சியார் கால் பண்ணிடுறாங்க முத்துக்கு. முத்து, டிவி பெட்டியில் பேப்பர் துண்டில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வீட்டு கதையாக தான்டா வருது, ஏன்டா அந்த ரோகிணி இப்படி பண்ணியிருக்கா, அந்த குமரி பாளையத்துக்காரியாக தான் இருந்திருக்கா, என் அம்மையும் சரியான ஆள் தான், மோளை பற்றி ஒன்றும் சொல்லாமல் வீட்டுக்கு எத்தனை வாட்டி வந்திருக்காங்க, அந்த கிறிஸ்து பையன் நீங்கள் எவ்வளோ பாசமாக இருக்கீங்க, இவ்வளோ பாசமாக இருக்கிற ஆள்கிட்டையாவது உள்ளதை சொல்லப்படாதா? என்னத்தை சொல்ல, நான் வாரேன் ஊருக்கு வாரேன் அப்படிங்கிறாங்க. பாட்டி நான் உங்கள் பக்கத்து ஊரில் தான் இருக்கேன் அப்படிங்கும்போது இந்த ஊர் பேரை சொல்லுதாங்க. என்னடா முத்து இவ்வளோ தூரம் நீனும் மீனாக வந்திருக்கேன், இங்கே வரமாட்டேலா அப்படிங்கும்போது, பாட்டி அந்த ரோகினோட ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கேட்க வந்தேன், அவங்க எங்கே போயிருப்பாங்க எது போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. கிறிஸ் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கான், எங்கள் அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு. அம்மாவும் கிறிஸை வீட்டை விட்டு வெளில போகணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. எங்களை எதை சமாளிக்கணும்னு புரியல பாட்டி. எப்படியாவது ரோகிணி எங்கே இருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சிட்டா கண்டிப்பாக அவங்கள கூப்பிட்டு வந்து உங்களையும் வச்சு பேச வச்சு எப்படியாவது அந்த வீட்டில் வைக்கணும். கிறிஷுக்காவையாவது இந்த மனோஜ் ரோகிணியும் சேர்ந்து வாழணும் பாட்டி அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான்டா, நீ கிராமத்துக்கு போ அப்படிங்கிறாங்க. நேராக கிராமத்துக்கு போகிறாங்க. போனோன்னா முத்து, டிவி போட்டியில் பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிறேன், இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் போது என்ன சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற. பாட்டி எனக்கே வந்து இப்போ தான் தெரியும், டிவி போட்டியில் எப்போ வந்து வெளியே வருதோ அப்போ தான் எனக்கே தெரியும், கிறிஷோட அம்மா யாருன்னு சொல்லி நானும் அங்கங்கே தேடிட்டு இருக்கேன். ஆனால் கிறிஷோட அம்மா வீட்டிலே இருந்திருக்கா, இப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி இதை எப்படியாவது வந்து நம்ம வந்து சரி பண்ணிடுவோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். டவார்னு ஒரு வண்டியில் ஒரு ஆள் போகிறாரு. அது யாருன்னா கதிரும் பொண்டாட்டியும் போகிறாங்க. இங்கே கதிர் போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே முத்துக்கார எடுத்துட்டு பின்னாடியே போகிறாரு. ஒரு இடத்துல கதிர் நிற்காப்புல. கிராமத்தில் வந்து ஒரு தோட்டத்தை வாங்கி புல்டப்பாங்க வாழது மாதிரி வந்திருக்காங்க. அப்போ ஊருக்கு போகிறேன் ஏமாற்றிட்டு இந்த ஊருக்கு வர ஆரம்பிச்சு, அது எங்கள் ஊரியா ஒழுங்கு முடியாத உங்கள் ஊரை பார்த்து பேர் அப்படிங்கும்போது, தம்பி நான் ஏமாத்தினவங்ககிட்ட பூரா பணத்தை கொடுத்துட்டேன்,
இப்போ என்கிட்ட இருக்க காசு என் சொந்த காசு. இதை வச்சு நான் அந்த கிராமத்தில் ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டியிருக்கணும்னு தான் இங்கே வந்திருக்கேன். என்ன அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணன்கிட்ட வாங்கினேன் 30 லட்சத்துக்கு நீ கொடுக்கலல்ல அப்படிங்கும்போது, யார் கொடுக்கலன்னு சொன்னான்? உங்கள் அண்ணிகிட்ட நான் கொடுத்து 1 மாதத்துக்கு மேலே இருக்கும். நான் 30 லட்ச ரூபா அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன் அப்படிங்கும்போது, அப்போ தான் முத்துக்கே தெரிய வருது. மனோஜ் ஏமாந்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த 30 லட்ச ரூபா பணத்தை இந்த ரோகிணி 1 மாதத்துக்கு முன்னாடியே வாங்கியிருக்காங்க. இந்த விஷயத்த கூட அந்த பார்லரமாக மறைச்சிருக்கு. அப்போ இது ஒன்றா நம்பர் கேடி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாகிறாங்க. அங்கேருந்து நடந்ததை முத்து வந்து அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எப்பா அந்த பார்லரமாக காங்களாக வைக்கலன்னு சொல்லிட்டு தேடி அலையுதோம். என்ன இப்படி இருக்கும்போது இந்த கதிர் வந்து கரெக்டாக நம்ம பாட்டி கிராமத்து பக்கத்தில் சிக்கனாப்ட அப்போ கேட்கும்போது 1 மாதத்துக்கு முன்னாடி அந்த பார்லரமாக பணம் வாங்கிட்டு வச்சுட்டுன்னு சொல்கிறாப்புல. பணம் அனுப்புனதுக்கு உள்ள எல்லா இதுவுமே எல்லாத்தையுமே கையில் வச்சுருக்காப்புலப்பா. அதையும் நான் பார்த்துட்டு அதையும் வாங்கியிருக்கேன் அப்படிங்கும்போது, சரிடா அது ரோகிணி வந்த பிறகு கேட்டுக்கலாம். இப்போ ரோகிணி எங்கே இருக்கா எது இருக்கான்னு தெரிஞ்சா அப்படிங்கும்போது, எப்பா தெரியல. வித்தியாட்டி வந்து கேட்டேன், வித்தியாட்டியும் தெரிலன்ட்டாங்க. அவங்க அம்மாக்கிட்டேயும் வந்து கேட்கணும்பா, கேட்டுட்டு வரணும்பா. இப்போ பாட்டி வீட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கும்போது, சரிடா என்னென்னு கேளு அப்படிங்கிறாங்க. நேராக அங்கே முத்து மீனாவும் கிறிஷோட வீட்டுக்கு போனாங்கன்னா வாங்கிட்டு போகிறாங்க. முத்து தயவுசெய்து நீங்கள் போயிட்டு வாப்பா. என் வாழ்க்கைக்காக தான் வந்து நான் எதையுமே சொல்லாமல் இருந்தேன். இப்போ என் மோளே வந்து தான் பண்ணது தப்புன்னு எங்கேயோ போயிட்டான். இனிமேல் நான் அவங்கக்கிட்ட வந்து பேச சரியாக இருக்காது. நீ போயிட்டு வாப்பா. என் மகன் எங்கே போனான்னு தெரில. அது போய் என் தங்கச்சி மாட்டின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கேன், வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, ஏம்மா அவங்க வந்தாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, இல்லை தம்பி நான் யாரையும் சொல்லுற மாதிரி இல்லை அப்படின்ட்டு அவங்க படிக்கிறாங்க. இங்கே எப்படியாவது கிறிஷையும் அவங்க அம்மாவையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி முத்து மீனாவுக்கு ஒரு எண்ணமாக இருக்குது. நேராக இவங்க ஊருக்கு போயிருந்தாங்க. ஊருக்கு போனோன்னா, அத்தை பார்த்தீங்கன்னா அத்தை இந்த ரோகிணி என்னெல்லாம் பண்ணியிருக்கா. நான் முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லும்போது உங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறது. இல்லை தான் என் வீட்டுக்காரர் சொன்னார் அப்படிங்க, ஏன் உழம்புது அப்படிங்கிறாங்க. இல்லை எல்லாமே இந்த ரோகிணி தான் காரணம். எவ்வளோ கெத்தா அந்த தெருவில் நான் போவேன் வருவேன். இப்போ வீட்டை விட்டு தலையை காட்ட முடியல. அவ்வளோ இதாக இருக்குது. ஏன் விஜயா ஊர் கதையை பூரா பேசுவே, இப்போ உன் வீட்டு கதையை எப்படி இருக்க அப்படிங்கிற அவள் தெருவில் போகிறேன். நான் யார்கிட்ட போய் என்ன சொல்ல, அத்தை நானும் சும்மா இருக்க ஆளு கிடையாது. நான் நன்னப்பள்ளி வச்சுருந்தேன். இப்போ அதில் ஒரு உரி அதை விட்டுட்டு இப்போ யோகா சொல்லிக் கொடுத்தேன். நிறைய பேர் வராங்க. அதையும் நான் நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்கும்போது இந்த ரோகிணி இப்படிலாம் பண்ணுறத எப்படித்தான் வீட்டு விட்டு போகிறது வர்றது அப்படிங்கிறாங்க. விஜயா எல்லாமே உன்னோட பேராசை தான் காரணமாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். நீ வந்து ஒரு பணக்காரியை தான் மனோஜ் கல்யாணம் வைக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னதை ரோகிணி உள்வாங்கிக்கிட்டு அவ்வளோ பணக்காரியை காமிச்சிக்கிட்டு இந்த குடும்பத்தை இது பண்ணியிருக்கா அப்படிங்கிறத. பணக்காரையும் இல்லைன்னு போட்டோம், வாழ்க்கையை மறைச்சிட்டு வந்து இந்த ரோகிணி இந்த வீட்டுக்கு தேவையா அப்படிங்கும்போது, இங்கே பாரு விஜயா நீனும் நானும் முடிவெடுக்க வேண்டிய இடத்துலையே இல்லை. அதை சொல்ல வேண்டியது மனோஜ் எதுவுமே பேசாமல் இருக்கும்போது அப்படிங்கும்போது நீ என்ன பேசுவ அப்படிங்கிறாங்க. மனோஜ் உனக்கு ரோகிணி வேண்டாம் சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. ரொம்ப நேரம் அமைதியாக இருக்கார். சொல்லுடா அப்படிங்கிறாங்க. கிருஷ்ண மறுபடியும் பார்க்குறாங்க. அவனே ஏன்டா பார்க்குற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இவன் வந்த நேரம் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது, ஒன்றி அந்த ரோகிணி ஏமாற்றி போட்டு தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கான். அதனால் நீ அவ்வளோ பஞ்சாயத்து நினச்சினா நீ பேச தேவையில்லை அப்படிங்கும்போது, அப்படிமா பேசாமல் இருக்க முடியும் அப்படின்னோடனே விஜயாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா நீ இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த ரோகிணி தான் பெருசுன்னு பேசுகிற அப்படிங்கும்போதுமா, அதுக்கு சொல்லம்மா ரோகிணி எனக்கு வேண்டாம், நான் அவளோட வாழ விரும்பலை, அவளால் என் சொத்து போயிருமா அப்படிங்கிறாங்க. உன் சொத்து போயிருமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்பா போனதில் தான் கடையை ஆரம்பிச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த வீட்டில். ஆனால் கடை என் பேரில் இருக்குன்னு எல்லோரும் நினச்சிட்ருக்கீங்க. கடை என் பேரில் இல்லைம்மா, அந்த கைகாரி ரோகிணி பேரில் தான் இருக்குது அப்படின்னோடனே விஜயாவுக்கு ஒன்றோட என்னடா சொல்கிற, அந்த ரோகிணி அந்த பார்லர்காரி பேர்லேயே இருக்குது அந்த ஃபர்னிச்சர் கடை அப்படிங்கும்போது, ஏன்டா அப்படி பண்ணேன்னு சொல்லி மனோஜை போட்டு விழுக்காங்க. மனோஜ் சொல்லிட்டாங்க, இல்லைம்மா ரோகிணி தான் சொன்னான், இந்த மாதிரி கடை வந்து உங்கள் பேரில் இருந்துச்சுன்னா நாளைக்கு உங்கள் தம்பி ரவியோ முத்தோ கேட்பாங்க. ஏன் உங்கள் அப்பா கூட வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது, உங்கள் அம்மா கூட கேட்பாங்க. அதனால் நீங்கள் பேசாமல் என் பேரில் கொடுத்துருங்க. அப்படி இருந்துச்சுன்னா என் பஞ்சாயத்து பேருக்கு எப்படி கொடுக்கணும்னு சொல்லிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் வச்சு அப்போ உனக்கு உன் பஞ்சாயத்து தான் முக்கியமா அப்படி இப்படிங்கிறாங்க. ஏம்மா அதான் இப்போ பஞ்சாயத்து இல்லைன்னு ஆகிட்டேன், இப்போ கடை எப்படியாவது நாசுக்காக வாங்கணுமா, நான் வாழுதான் வைக்கிதுன்னு சொன்னால் எப்படி வந்துடுவா, நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லுங்கம்மா, மனோஜ் கூட வாழணுமா, அந்த கடையை திருப்பி அவன் பேர் எழுதி கொடுன்னு சொல்லணும்னா அவன் எழுதி கொடுத்துருவா ஆர்வக்கூடாதுல்ல, கடை எழுதி வாங்கின பிறகு விட்டுவிட்டு போ அப்படின்ட்டுருவான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை வாயை முடுறா, ரோகிணி அதை தான் பண்ணிட்டுது, ஒழுங்காக சேர்ந்து வாழப்பாரு, ரோகிணிக்கு ஃபோன் பண்ணிப்பார் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அப்படிங்க, ஃபோன் பண்ணுறா அப்படிங்கிறாங்க அண்ணாமலை.
உடனே மீனா நீ கால் பண்ணுமா அப்படிங்கிறாங்க. இங்கே எல்லாருமே ரோகிணி கால் பண்ணுறாங்க. ரோகிணி செல்லு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுச்சு. ஃப்ரெண்டு வீட்டில் தானே இருக்காங்க, வீட்டை விட்டு வெளியே வரல. அப்போ அண்ணாமலை முத்துகிட்ட சொல்கிறாரு, டே முத்து, நீ டிரைவரு, மீனா போய் வரோம் பார்க்கு, எல்லோரும் எல்லா பக்கமும் போவீங்க, அந்த ரோகிணி எங்கேயாவது இருக்காங்கன்னா பார்த்து சீக்கிரம் வீட்டுக்கு கொண்டு வாடா. கிறிஸ்து வந்து ஒழுங்காக சாட மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. அவனுமே ரொம்பவே பயந்து போயிருக்கான். அவன் சரியாகணும், அவன் ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு போகணும், வரணும், நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக ரோகிணி தேவை. மனோஜ் சேர்ந்து தான் வாழலை அப்படிங்கிறத தாண்டி கிறிஷ் எங்கே இருக்கானா அவங்க அம்மா அங்கே இருக்கணும், அதுக்கு நம்ம வழியோக பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே முத்து பார்வரம்மா ஃபோட்டோ அனுப்பி இது யார் எங்கேயும் பார்த்தா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ரோகிணி தான் வீட்டு விட்டு வெளியே வரலையே, அப்புறம் எப்படி தெரியும், யாருக்கும் பார்க்கலன்றாங்க. மீனாவும் போகிற இடத்துல பூரா கையில் போட்டோ வச்சுட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க, தெரிலம்மா அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அவங்க வந்து எங்களுக்கு பூ வேணுங்கிறாங்க, பூவை கொடுக்காங்க. அப்போ ரோகிணி சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு, என்ன ரோகிணின்னு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணின்னா யார் அப்படிங்கிறேன், என் ஃப்ரெண்டு வந்திருக்கிறா அப்படிங்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்டா, எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படிங்க, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குமா அப்படிங்கிறாங்க. உடனே கொஞ்சம் தண்ணி தாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனை கேட்குறாங்க. தண்ணி எடுக்க போகிறாங்க. மீனை மலமலன்னு வீட்டுக்குள்ளே போயிருந்தாங்க. வீட்டில் போனால் பார்க்குறாங்க ரோகிணி இருக்காங்க. என்ன ரோகிணி இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சும்மா தான் அப்படிங்கன்னா, சும்மா தானே அப்படின்னு சொல்லி சரியான கோவத்தில் மீனா பக்கத்தில் கிடந்த ஒரு செப்பாலை தூக்கி வெளுன்னு வெளுக்காங்க. ரோகிணி அங்கே ஓடுதாங்க, இங்கே ஓடுதாங்க, எல்லா பக்கம் ஓடிட்டுருக்காங்க. ஓடிட்டுருக்கும் ஒரு இடத்துல கையெடுத்துக்கணும், நல்லா இருப்பேன் மீனா, இதுக்கு மேலே நான் இது பண்ண முடியாது, உன் பூசையை தாங்க முடியாது அப்படிங்கலாம். மனுஷியாடி, சின்ன பையனை உங்கள் அம்மாட்ட விட்டுட்டு அவன் யாரோ நீ யாரோன மாதிரி இருந்துக்கிட்டு ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு நீ வந்து என்னை பற்றி சொல்லிட்ட அப்படின்னா நான் அவன்கிட்ட பேச மாட்டேன், எங்கேயாவது போயிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பையனை அவ்வளோ சங்கடப்படுத்தி வச்சுருக்கேன். அதனால் அவன் உன்னை பற்றி எதுவுமே சொல்லலை. ஏன் டிஆர் கேட்கும்போது கூட சொல்லலை, அந்த நிமிஷத்துலேயும் நீ ஆஸ்பத்திரியில் பேசியிருக்கேன். உனக்கெல்லாம் எவ்வளோ துமுறு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண, ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு வந்து சேரு, நீ மனோஜ் கூட வாழாமல் போ, அது எனக்கு தேவையில்லை, அது உங்கள் 2 பேர் கதை. ஆனால் இந்த கிறிஷை உன் பக்கத்தில் வைக்கிற உன் பாசத்துக்கு தான் அவன் ரொம்ப ஏங்குதான் அப்படின்னு சொல்லி வருத்துதாங்க. இதை ஒரு ஆள் வீடியோ எடுத்து கொஞ்சம் எடிட் பண்ணி போடுதாங்க. என்னென்னா, அடுத்தவங்க பிள்ளையாக இருந்தாலும் ரொம்ப பாசமாக இருக்காங்க, இருந்தால் அந்த மீனா மாதிரி இருக்கணும். இவங்க பேரை விசாரிக்கல தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இவங்க சாதாரண பூ வியாபாரம் பார்க்குறவங்க தான். இவங்களுக்கு இவ்வளோ பெரிய மனசு இருக்குது, இல்லாதவங்களுக்கு தான் பெரிய மனசு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்கு பெரிய மனசு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் போஸ்ட்டாக வந்து போடுறாங்க. போடும்போது அது ஏகப்பட்ட பேர் பார்க்குறாங்க, ஏகப்பட்ட லைக் வாங்குது, ஏகப்பட்ட வியூவும் போகுது. இப்படியா இருக்குது. இதை பார்த்துட்டு ஸ்ருதி ரொம்ப சந்தோஷமாக, மீனா ரோகிணி அங்கே தான் இருக்காங்க, கூட்டு வந்துட்டிங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. மீனா ஆன்லைனில் நீங்கள் தான் வந்து ஃபேமஸ் அப்படின்ட்டு இருக்கும்போது ரோகிணி இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்காங்க. யார் விஜயா. உடனே இந்த ரோகிணி இங்கே வாழணும்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு வரல, கிறிஷையும் அவனையும் ஒன்றா வைக்கணும். இப்போ அவங்க ஊருக்கு போனாலும் கிறிஷோட போவாங்க, கிறிஷன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு, இது அம்மா தானே உனக்கு இருக்குது பிடிக்குண்டான்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, இந்த வீட்டை விட்டு ரோகிணி போவேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷம். மனோஜ், நான் இவ்வளோ போய் சொல்லியிருக்கேன், ஆனாலும் என்ன வந்து வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா, என் மேலே நீங்கள் ரொம்ப பாசம் வச்சுருக்கீங்க, நான் ரொம்பவே நம்புகிறேன் அப்படிங்கிறது. ஆமாம், அவன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கேன், எங்கள் அம்மா இதை சொல்கிறாங்களே சொல்லி எனக்கு தெரியாது, கடையை உன் பேரில் இருக்குது, அந்த கடையை என் பேரில் எழுதி கொடுத்தா நான் எதையுமே மறந்துட்டு உங்கள்கிட்ட வாழ தயாராக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மீனா, அப்படிலாம் பண்ண வேண்டாம், இந்த மனோஜ் ஏமாத்தாரு உங்களை, அந்த கடையை அவர் பேர் எழுதி வாங்கிட்டு உங்களை வீட்டு விட்டு அனுப்பலான்னு பார்த்தாரு அப்படிங்கும்போது, ஏய் மீனா வாய் வச்சுட்டு சும்மா இருக்கு அப்படிங்கிறாங்க விஜயா. அத்தை, உங்கள் பையன் நடிப்புக்கு நீங்களும் ஒத்து போகிறீங்க, அது ரொம்ப தப்புத்த, இந்த மனோஜ் வேணும்னு சொல்லி தானே அவ்வளோ பொய் சொல்லிட்டு இங்கே வந்திருக்கிறாரு, உங்கள் பையனும் வந்து சரியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தின வருதானே அப்படிங்க. என்னடி அப்படி ஏமாத்திட்டான் அப்படிங்கும்போது, மாமாட்ட பணத்தை வாங்குறது வரைக்கும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார், கல்யாணத்தன்னைக்கு பணம் தூக்கிட்டு எஸ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பணம் போச்சு, இன்னொரு பிள்ளை ஏமாற்றி விட்டுச்சு, பணம் போயிட்டது அப்படின்னு சொல்லி இருந்தார். அவர் பண்ணதெல்லாம் இப்போ சரியா, இப்போ ரோகிணி பண்ணது மட்டும் எந்த விதத்தில் நியாயமாக பேசணும் அப்படிங்கிறாங்க. ஒன்றெல்லாம் நியாயம் பேச விரும்பல ரோகிணி, மனோஜ் சொல்லுவது கேளு, கடையை பேர் எழுதி கொடு, அதுக்கப்புறம் அவன் என்ன நினைக்கிறான் அது இப்படி செய்யுங்க அப்படிங்கும்போது, இல்லாண்டி எனக்கு இருக்க ஒரே பிடிமான இது தான், கடை பேர் தான் இருக்கும், மனோஜ் அதனுடைய வருமானத்தை சம்பாரிச்சுக்கிட்டோம் வச்சுக்கிட்டோம் நடந்துட்டு என்னெல்லாம் பண்ணிட்டோம், என் கூட வாழதாக இருந்தால் எனக்கு இது வேணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் நம்மளை சொல்கிறேன், ஏமாங்க பாரு,
நடந்ததை சொல்லி நம்ம நடக்காது அப்படின்னு சொல்லி இந்த வீட்டில் இருக்க பாரு, ஏன்னா சரி கிடையாது அப்படிங்கிறாங்க. பாட்டி வந்துடுறாங்க. என்னடி ரோகிணி, நீ சொன்னது தான் சரின்னு பேசிகிட்டு இருக்க, பண்ணதெல்லாம் தப்பு. நீ எதனாலும் பண்ணதை நான் வந்து பொறுத்துப்பேன். இந்த கிறிஸுக்கு பண்ண பாரு, பெத்த அம்மையாதவங்கிட்டே நீ அம்மனை கூப்பிடாத, ஆண்டின்னு கூப்பிடு, நீ தெரியாத மாதிரி காட்டிக்க, என்னை பற்றி யார்ட்டின்னு சொல்லிடாதுன்னு எவ்வளோ சொல்லியிருக்கேன். அந்த பையன் என் வயசில் ஸ்டேஷனில் போய் நிற்கான், எவ்வளோ சங்கடத்தெல்லாம் அனுபவிச்சிருக்கான், எல்லாம் ஒன்றால தானே அப்படின்னு சொல்லி பாட்டி அவங்க சைடில் விழுக்காங்க. பாட்டி விட்டுருங்க, அப்படி விட்டுருங்க, ஒழுங்கு மரியாதை பேர் நான் சொல்லுற இடத்துல கிறிஸ் இருக்கான், அதை புரிஞ்சுக்கோ விஜயா, இனிமேல் எதுவுமே சொல்லாத அப்படிங்கிறாங்க. கடையை எழுதி எங்கள் வரைக்கும் நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு விட்டுறாங்க. இங்கே ரோகிணியும் கிறிஷும் ஒரே ரூமில் இருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லுவேன், ஏங்க கிறிஷ் நம்ம கூட இல்லை, ரோகிணி கூட தான் நம்ம பாசம் காட்டுவான்னு சொன்னாலும் கூட அவன் இந்த வீட்டில் இருக்குன்னு தானங்க நம்ம நினச்சோம். அவன் சந்தோஷமாக இருக்கணும், படிக்கணும், அவனுக்குன்னு தாயோட அன்பு கிடைக்கணும்னு நினச்சோம். எல்லாமே கிடச்சிருச்சு. போக போக சரியாயிருங்க. பாட்டி போதுக்குள்ள மனோஜியும் ரோகிணியும் ஒன்று சேர்த்துருவாங்க நம்பிக்கை இருக்குது அப்படிங்கும்போது, மீனா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, ஆனால் நீ பயங்கர வைரல் ஆகிட்ட அப்படின்ட்டு இருக்கும்போது சுருதி வராங்க. மீனா, இது நம்ம வீட்டில் நடக்கிறது தான், ஒரே இன்றைக்கி நடந்த விஷயம் இல்லை, முன்னாடி நடந்த நிகழ்ச்சியோட தொடர்பு தானே. சரி விடுங்க, நீங்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டீங்க, நீங்கள் தான் என்னுடைய கடை திறப்பு விழாவுக்கு வரணும் அப்படிங்கும்போது, நானா அப்படிங்கிறாங்க. மீனா, நீங்கள் ரோகிணியை போட்டு வெளுப்பில் அது பயங்கரமாக வைரலாக இருக்குது என்ன, ஏகப்பட்ட பேர் இந்த மீனானா யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இதுலேயே கமெண்ட் பாக்ஸ்லேயே அதுபோக உங்களை பற்றி தெரிஞ்சவங்களும் உங்களை பற்றி ஏன் புகழை போடுறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மீனாவுக்குள்ளே ஏகப்பட்ட பேருக்கு உதவி செய்யும். ஆனால் என்ன, பணம் இல்லை, நான் இப்பேற்பட்ட ஆள்கிட்ட பணம் இருக்கணும், பணம் இருந்துச்சுன்னா கஷ்டப்பட்டவங்களுக்கு அப்படி செய்வாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களை யார் தெரிஞ்சுக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க. நீங்கள் தான் வந்து கடையை திறக்கீங்கன்னு சொல்லி அதையும் சொல்லி நான் வந்து போஸ்ட் ரெடி பண்ணி அங்கங்கே வச்சேன்னு வச்சுக்கோங்க, செம்ம ஃபோட்டோ வரும் உங்களை பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும். அப்போ நிறைய பேர் சாப்பிடுவாங்க, எனக்கு நல்லாவே விளம்பரமாகும். அதுபோக அங்கிள் சொன்ன மாதிரி சாப்பாடு வந்து ஒரு சாப்பாடு வாங்கினா இன்னொரு சாப்பாடு ஃப்ரீ இப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுவும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே கடை திறப்புலாவுக்கு மீனாவுக்குன்னே பயங்கரமாக வரவேற்பு பலகையிலேருந்து எல்லாமே வைக்காங்க. இதை பார்க்க விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. சுருதி, உனக்கு என்ன பணத்துக்கு பிடிச்ச கேடா, நீ எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி மீனாவை வரவேற்று போர்டெல்லாம் வச்சுருக்க அப்படிங்கும்போது, ஆண்டி நம்ம வீட்டில் இருக்க பெரிய ஒரு ஃபேமஸானதுன்னா அந்த மீனா தான். மீனா ரோகிணியை போட்டு வளர்க்குள்ள இன்றைக்கி பெரிய ஃபேமஸ் ஆகிட்டாங்க அப்படிங்க. ஆமாம், ஒவ்வொரு பூரா மானத்தை வாங்கிட்டு அந்த மீனா, இதுக்கு நீ ஃபேமஸ்ன்னு சொல்லுவியா அப்படிங்கிறத, சும்மா இருங்க அப்படிங்கும்போது சுருதியோட அம்மா அப்பாவும் அவங்க பங்கு சொல்லுதாங்க. ஏன் சுருதி இப்படி பண்ணுற, எங்கள் காசில் நீ வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுற, இந்த மீனாவை நீ வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூட்டி வரணும் ஏற்றுக்கிட முடியாது அப்படிங்கும்போது, ஏம்மா உங்கள் 2 பேரையும் யாருக்கு தெரியும், யாருக்குன்னு தெரியாது, ஆனால் அந்த மீனா அந்த ரோகிணி போட்ட வளர்ப்பில் உலக ஃபேமஸ் ஆகிட்டாங்க. எப்படி உலக ஃபேமஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்கள கூப்பிட்டு வந்து என் கடையை திறந்தால் தான் எனக்கு நல்ல வியாபாரம் ஆகும். என் கடையில் சாப்பிட்டு போகிறவங்க அப்படி இப்படின்னு சொல்லி 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அந்த 4 பேர் 40 பேர்கிட்ட தெரிய வரும். அந்த 40 பேருங்க வருவாங்க, எனக்கு வியாபாரம் கொடு அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா ரொம்ப கடுப்பாக இருக்குது. அதேமாதிரி நிறைய பேர் நல்லா வந்து சாப்பிட்டுதாங்க மீனாட்டை போட்டோ எடுத்துக்கிறாங்க, எல்லாமே நடக்குது. அப்போது அதில் ஒரு விளம்பர ஆட் எடுக்கிறக்கூடிய ஒரு ஆள் வராது. வந்தீங்கம்மா, பார்க்கறதுக்கு நீங்களும் ஒரு நடிகை மாதிரி தான் இருக்கீங்க, நீங்கள் பேசாமல் எங்கள் விளம்பரத்தில் நடிக்கலாமா அப்படிங்கும்போது, இல்லைங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படிங்கும்போது, ஏம்மா இங்கே யதார்த்தமாக இருக்கீங்க, யதார்த்தமானது தான் ஒரு ஆட் எடுக்க போகிறோம், அதுக்கு நீங்கள் இது பண்ணால் போதும் வைக்கும் அப்படிங்கும்போது, மீனா முடியாது அப்படின்றாங்க. அப்போ முத்துட்டு வந்து பேசுகிறாங்க. முத்து சொல்கிறாங்க, என் வீட்டம்மா இருக்கும் தான் அப்படிங்கும்போது, சுருதி என்ன விஷயம் அப்படிங்கும்போது, இந்த மாதிரி கேட்குறாங்க பல பொருள் அப்படிங்கிறாங்க. இது சரியான வாய்ப்பு, நான் பேசுகிறேன் மீனாட்டா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், மீனா வந்து விளம்பரம் நடித்தாங்க அப்படின்னா ஒரு ஆடுக்கு வந்து 5 லட்ச ரூபா வாங்குவாங்க, உங்களால் கொடுக்க முடியுமா அப்படிங்கும்போதுமா, 5 லட்ச ரூபாலாம் பெரிய மேட்டர் இல்லை அப்படின்னா, 5 லட்ச ரூபாங்கிறது வந்து நீங்கள் ஒரு நாளில் எடுத்துக்கிட்டால் 5 லட்ச ரூபா, அது தொடர்ந்துச்சு அப்படின்னா தினம் 5 லட்ச ரூபா வரும். எப்படியாம்மா இவ்வளோ வருமா அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நாங்கள் ஒரு 2 நாளில் எடுக்க பார்க்குறோம், 10 லட்ச ரூபா பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, சரிங்க அப்படிங்கிற. மீனா உங்களுக்கு 10 லட்ச ரூபா நீங்கள் நடிக்கிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை சுருதி சரி வராது, ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம், பார்லர் நம்ம வீட்டில் தான் பார்லரமாக இருக்காங்களா, பார்லரமாக வச்சு அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மீனாவும் வந்து அந்த விளம்பர ஆட்டில் நடிக்கிறாங்க. அந்த விளம்பரம் பயங்கரமாக பேசப்படுது. தொடர்ச்சியாக அவங்களுக்கு விளம்பரத்தில் நடிக்கிறதுக்கு நிறைய ஆர்டர் வருது. இதை பார்த்து விஜயாவால் சீரணிச்சிக்கிட்டே முடியல. மனோஜுக்கு தன்னுடைய கடையை ரோகிணிகிட்டேருந்து வாங்க முடியல, கடனுக்கு ரொம்ப தள்ளாடுறான்.
ஆனால் இந்த மீனா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாள, ஏற்கனவே 5க்கும் 10க்கும் இந்த மீனா வியாபாரம் பார்த்துட்டு இருக்கும்போதே நம்மளை சுத்தமாக மறுவாதி கொடுக்க மாட்டா, நம்ம சொன்னதை செய்ய மாட்டா. இப்போ லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாள். இப்போ கிட்டத்தட்ட அவட்ட வீட்டில் மட்டுமே 30 லட்ச ரூபாட்ட இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜை தேடி நிறைய கடன்காரங்க வீட்டில் வந்து சோபாவில் உட்காந்துருக்காங்க. அது தெரியாத விஜயா மனோஜ்னா அப்படிங்கும்போது என் பையன் தான் பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் அவங்கள தேடி வருவாங்கன்னு அவன் சொல்லியிருக்கான். ஆனால் நீங்கள் இவ்வளோ லேட்டாக வரைக்கும் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்கம்மா. உங்கள் வீட்டுக்கு லேட்டாக தான் வந்திருக்கோம். இது உங்கள் சொந்த வீடாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இது என் பேரில் தான் இருக்குது. கீழே ஒரு வீடு இருக்குது பார்த்தீங்களா, அது என் வீடு தான். அதுவும் என் வாடகை கொடுத்துருக்கேன், இதில் நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நாங்கள் கொடுத்த 30 லட்ச ரூபா பாதிக்காது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்க. பாதிக்காதா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்க. ஒன்றும் புரியாதுமா, உங்கள் பையன்கிட்ட பணத்தை கொடுத்து நாங்கள் தான் புரியாமல் முளைத்தோம். எங்களுக்கு பணம் வேணும். உங்கள் பையன்கிட்ட கேட்கும்போது எனக்குன்னா எங்கள் அம்மா என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. விசாரித்த வகையில் அவங்க அம்மா 2 வீடு இருக்குன்னாங்க. பேசாமல் இந்த வீடை பற்றி எங்கள் பணத்தை கொடுங்க. இல்லைண்ணா, இல்லையா, அந்த ஃபர்னிச்சர் கடையை விற்று பணத்தை கொடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, இந்த வீடெல்லாம் விற்றுலாம் நான் தர மாட்டேன். டேய் மனோஜ், எங்கடா இருக்க, சீக்கிரம் வாடா அப்படிங்கிறாங்க. உங்களை யார் வீட்டுக்கு வர சொன்னா அப்படிங்களா. ஆமாம், உன் ஃபர்னிச்சர் கடையை வந்து மட்டும் ஒழுங்காக பேசிடுவேன். எப்போ கேட்டாலும் பணம் இல்லைங்க, எனக்கு பணம் வேணும், இல்லைன்னா கடையை தான் எங்க எடுப்போம் அப்படிங்கும்போது, கடை ஒன்று என் பேரில் இல்லை, என் முன்னாடி ரோகிணி பேரில் இருக்குது அப்படிங்குவோம். முன்னாடி பேரில் தானே இருக்குது, நாங்கள் எடுப்போம். இப்போ உனக்காக அவங்களும் தான் எங்கள்கிட்ட பேசியிருக்காங்களே அப்படிங்கிறாங்க. ரோகிணி வராங்க. பாருங்கள், கடையெல்லாம் எடுப்போம் இப்படின்னு பேசாதீங்க, உங்களுக்கு பணம் தானே வேணும், ஒரு வாரத்தில் உங்கள் பணம் உங்கள் வீட்டு தேடி வந்து சேரும், போயிருங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா, இதே டைலாக்கு ஏகப்பட்ட வாட்டி கேட்டாச்சு. நீ பணம் தர மாட்ட, எப்படி ஏமாத்துறன்னு கரெக்டாக நீ நினைஞ்சிருக்க, படித்து வச்சுருக்க. எங்களை வந்து அனுப்புவேன். அதுக்கப்புறம் என்னைக்கு தரேன்னு அதுக்கு முந்தின நாள் கால் பண்ணி ஏதாவது ஒரு நாடகத்தை சொல்லுவேன். இதையே நம்பி எவ்வளோ நாள் உட்காந்தாச்சு. இன்னும் பணம் தர முடியாது, இன்னும் நாள் தர முடியாது. அதனால் நீ வந்து பணத்தை எப்போ தருவேன்னு சொல்லுங்கள் 2 பேரும் அப்படிங்கிறாங்க. உடனே மலம்னு ரூமுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு ஒரு 2 லட்சத்தை எடுக்காங்க. இதில் வந்துருக்கவங்க ஷேர் பண்ணிக்கிதுங்க. இதை நம்புதீங்களா, நீங்கள் நம்பலையா, ஒரு வாரத்தில் நான் தரேன் அப்படிங்கிறாங்க. சரி, ரைட்டு அப்படிங்கிறாங்க. ரோகிணியால் பணம் பெரட்ட முடியல. பழைய பார்லர் ஓனர் அவங்க கேட்குறாங்க, யாருமே இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு தர முடியாமா அப்படின்றாங்க. ரோகிணிகிட்ட கேட்குறாங்க மனோஜ், என்ன ரோகிணி பணத்தை ரெடி பண்ணிட்டியா அப்படிங்கும்போது, ரெடி பண்ணலை அப்படிங்கும்போது, இன்னும் அவ்வளோதான், கடை வேறும் அப்படின்னுட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது விஜயாவுக்கு ஒரு எண்ணம் வருது. முத்துக்கிட்டு மீனாவும் பணம் இருக்க பேசாமல் கேட்போம்மா அப்படின்னு சொல்லி அண்ணாமலைகிட்ட கேட்காங்க. ஏங்க, இந்த முத்து மீனாவும் தான் இப்போ நல்ல பணம் வச்சுருக்காங்களாங்க, மாடியில் ரூமும் கட்டலை, அவங்க கையில் பணம் இருக்குது, ரவி ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு அதை கொடுக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ ரவி ரெஸ்டாரண்ட் வைக்கிறத விட சுருதி ரெஸ்டாரண்ட் ரவி பார்த்தாலே போதுமானதாக இருக்கும் அப்படிங்கும்போது, இங்கே பாரு, அந்த திறப்புலாவில் மீனா வந்து சீப் கெஸ்ட்டாக போனதே இவரால் தாங்கிக்க முடியல, அவங்க பணத்தால் உருவான ரெஸ்டாரண்ட்டு, அதுலேயே ரவி நிற்க மாட்டான் அப்படிங்கும்போது, ஏங்க அப்போ அவங்களுக்கு தான் பணம் கொடுக்கணுங்களா அப்படிங்கும்போது, ரவிக்கு நியாயப்படி நம்ம 2 செய்யணும், நம்மகிட்ட வழி இல்லைங்க, முத்து மீனா பண்ணுறாங்க, இதில் என்ன இருக்குது, என்ன தம்பிக்குள்ள அவங்க இதாக இருக்காங்க அப்படிங்கும்போது, ஏங்க இந்த மனோஜ் என்ன தானே அப்படிங்கும்போது, அதான் இந்த மனோஜ் ஒன்றான்னு நினைக்கலையே அப்படிங்கும்போது, மனோஜ் ரொம்ப கடனில் இருக்காங்க, ரொம்ப சங்கடப்படுதாங்க. பாருங்கள், இப்போ 1 ரூபாய்க்கு சோறு கூட ஒழுங்காக சாட மாட்டாங்க, வீட்டில் ஒன்றால் இருக்க முடியல அப்படிங்கும்போது, எப்படி இருக்க முடியும், கடனை வேணால் கொடுக்கணும்னு நினைக்கணும், அது ஏமாத்தன்னு நினச்சா அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஏங்க முத்துட்டு மீனாட்ட தான் பணம் இருக்குங்க, நீங்கள் சொன்னால் கொடுத்துருவாங்க, நீங்கள் கடங்காரங்க கொடுக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை சொல்லுவாங்க, இது நடக்கவே நடக்காது, நான் முத்துட்ட சொன்னது நீ சம்பாதிக்கிறத உனக்கும் முன்னாடிக்க வச்சுக்காப்பா, நாளைக்கு உன் பிள்ளை குட்டிகளுக்கு தேவைப்படும் அப்படிங்கும்போது, இல்லைப்பா, ரவி வந்து ஒரு பணக்கார வீட்டில் கல்யாணம் முடிச்சிருக்கான், அவன் தனியாக ரெஸ்டாரண்ட் வைக்காமல் வீட்டம்மா ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கு, இவனுக்கு அங்கே போக விருப்பம் இல்லை, ஐயப்பா ஒரு மாதிரி பேசுகிறாரு, கண்டிப்பாக தம்பிக்கு இந்த பணத்தை கொடுத்தா ரெஸ்டாரண்ட் வச்சுக்கிடுவான் அப்படின்னு நினைக்காப்புல, அதனால் அவங்க மனசு யாருக்கு வராது, அவங்கள்ட்டலாம் கேட்க முடியாது அப்படிங்கிறாங்க. ரவிக்கு இது நல்லாவே கேட்டுருதேப்பா, இப்போ நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறத விட நம்ம வீட்டு கடங்காரங்க இல்லாமல் இருக்குது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி முத்து மீனாட்ட பேசி அந்த பணத்தை வாங்கி கடங்காரங்க வர சொல்லி செட்டில் பண்ணிடுறாங்க. செட்டில் பண்ணோன்னே மனோஜ் வந்து பயங்கர தோரணையப்பா, இன்னும் நான் அந்த வீட்டில் இருக்க முடியாது, தனியாக வீடு பார்த்து போகிறேன், என்னை பார்க்க பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் வருவாங்க அப்படிங்கும்போது முத்து சொல்லுதாரு, எப்படி வருவாங்க, இந்த 30 லட்ச ரூபா கடனோட சுற்றும்போது இந்த வீட்டில் இருந்தேன், இப்போ எந்த கடனும் இல்லை, இப்போ அதனால் வந்து நீ நல்லா வீட்டு இருக்க போறியா அப்படிங்க. ஆமாடா, எனக்கு வந்து பெரிய டிவி கம்பெனி டீலராக இருக்கேன், மாதம் எனக்கு அதில் இருந்து ஒரு 10 லட்சம் வரும், வாடகை கொடுக்க வைக்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, தொழிலுக்கு அது ரொட்டேஷன் ஆகிடும், அதனால் இன்னும் அந்த வீட்டில் தான் வாய்க்கூடாது, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இப்போ 30, அப்பா ஒரு 26, அந்த 26 அப்போ எவ்வளோ ஆச்சு, 56 லட்ச ரூபா தந்துச்சு,
நீ எங்கே வேணாலும் போப்பா அப்படிங்கிறாங்க. அது அப்புறம் நான் தர முடியும் அப்படின்னு. தர முடியாத அப்போ சதனாம இந்த வீட்டில் இரு அப்படிங்கிறாங்க. ரவி சொல்கிறாரு, முத்து சொல்கிறதும் சரி தான், பணம் வந்தோன்னும் அவன் பேச்சை காட்டுதில்ல. இன்றைக்கி இந்த ரோகிணி அண்ணியும் உனக்கு பிடிக்கல, ஆனாலும் கடை அன்னி பேரில் இருக்குன்னு எதுவும் மூச்சு கட்டாமல் ஒரே ரூமில் தண்டாமல் இருக்கிற. இந்த கிறிஸ்து போயிட்டு கூட பேசாட்டிலும் பரவாயில்ல, அவன் எங்கே இருக்கட்டும் அப்படின்னு போகிறேன். ஏன்? பணத்துக்காக. இதே வேலையை தான் நீ பார்ப்பேன். உனக்கு ஒன்றா அம்மா கூட இணைச்சிக்கல, வீட்டை விற்றோ அடமான வச்சா தரல. ஆனால் முத்தும் மீனாணியும் கொடுத்தாங்க. அந்த கூட உனக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்லை அந்த குடும்பத்து உனக்கு அப்படிங்கிறாங்க. டேய், எனக்கு என் கடையிலேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு போக முடியலடா அப்படிங்க. இவ்வளோ நாள் வந்துட்டு தானே போனேன், குறையும் போ. 8 மணிக்கு கடை அடைக்க வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகட்டுப்பேன், என்ன கிட்ட போச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைடா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். அம்மா இப்போ இல்லாத வேலை செய்யுது. முத்து ஊர் பூரா கார் ஓடிட்டு அப்படியும் வீட்டில் என்ன வேலை சொன்னாலும் செய்கிறான்டா அப்படின்ட்டு இருக்காங்க. டேய் ரவி, நம்மளை மாதிரி இல்லை, சின்ன வயசுலேருந்தே அவன் வந்து நோகாமல் நோக்கு சாப்பிட்ணும்னு நினைப்பான். அந்த மாதிரி ஆள் விடு அப்படின்ட்டு இருக்கும்போது அண்ணாமலை சொல்லுதாங்க, பாரு மனோஜ், ரவியும் ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்குள்ள பணத்தை உன் கடனை கொடுத்தாச்சு. இனிமே அவன் ரவி அங்கங்கே ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு அலைய வேண்டாம். நான் ஒரு பார்க்கில் வாக்கிங் போகையில் ஒரு மேனேஜர்கிட்ட பேசினா அவர் லோன் தரேன்ருக்காரு. உன் பர்னிச்சர் கடைக்கு மாடியில் அவன் சின்னதாக ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறான். இதுக்கு நீ எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்களப்பா, அதெல்லாம் வைக்கக்கூடாது, வைக்காது அப்படிங்கும்போது, இங்கே பாரு, உனக்கு இவ்வளோ பண்ணியிருக்கும்போது நீ இதை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. மனோஜிக்கு சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலும் உடனே பணத்தை கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்றாங்க. மாடியில் ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்தார். ஏகப்பட்ட கூட்டம் வருது. அங்கே சுருதி ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஆள் வரலை. இங்கே மீத்துக்கும் வியாபாரம் இல்லை. மீத்து கடையை சுட்டு நடத்த முடியல, கடையை மூடிடுறாங்க. அப்போ சுருதிகிட்ட வந்து சொல்கிறாங்க, சுருதி, உங்கள் வீட்டுக்காராலையும் உங்களாலையும் தொழிலே போச்சு, நீங்கள் 2 பேரும் எப்படி நிம்மதியாக இருக்குன்னு பார்த்துட்றேன். என் கடையிலேருந்து எப்படியாவது ரவியை வெளியெடுக்கணும்னு நினச்சிங்க, அவர் வரலை. ஆனாலும் நீங்கள் நாசுக்காக பேசி தனியாக கடை வைக்க சொல்லிட்டீங்க உங்கள் வீட்டிலேருந்து, நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே ரவிக்கு நல்ல வியாபாரம், நல்ல பேரும் வருது. இப்போ வேறு வழி இல்லாமல் ஸ்ருதியும் தன்னோட ரெஸ்டாரண்ட்டாக சாத்திடுறாங்க. ஏன்னு கேட்டால் அங்கேயும் சரியான ஓட்டம் இல்லை, ரவி நல்லா சமைக்கிறனால இங்கேயும் நல்ல ஓட்டம் வருது. அப்போ வாசுவனுக்கு இந்த விஷயம் தெரிய வருது, ரவி நல்ல பெரிய ஆளாகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. யாரை கேட்டாலாமா என் மாப்பிள்ளை தான், அது என் மாப்பிள்ளை தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ அண்ணாமலைகிட்ட ஒரு ஆள் சொல்லுதாங்க, வாசுதேவன் வந்து உன் பையனை ரொம்ப பெருசாக பேசுகிறாப்புல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணாமலை அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டு வந்து சொல்லுதாரு. உடனே வாசுதேவனை பார்க்க அண்ணாமலை போகிறாரு. என்ன வாசுதேவன் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன அண்ணாமலை, பேரை சொல்லலாம் கூப்பிடுற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படிங்க. பேர் உங்கள் பேர் அதுதானே, பேரை சொல்லி தானே கூப்பிட முடியும். என் பையன் ஒன்றுத்துக்காக தான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாரு, என் பையங்க 2 பேரும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. என் மூணாவது பையன் பிஸ்னஸ் பண்ணுறான்னா, என் 2வது பையன் தான் சங்கடப்பட்டுருக்கான். அவனுக்கும் குடும்ப சொத்தை கொடுத்து எப்படியாவது நாங்கள் அவனை பெரிய அழகாக தான் செய்வோம் அப்படிங்க. யார் அந்த முத்தை, அவன்லாம் வந்து பெருசாக எதுவுமே வந்துக்க மாட்டான். மிஞ்சி போனால் அந்த 2 ஓட்டக்காரை ஓட்டிக்கிட்டே கடைசி காலத்தை பேசிடுவான் அப்படிங்கும்போது, இப்படி தான் ரவியை சொன்னேன். ரவிலாம் வந்து சுருதி கூட சேர்ந்து ஒன்றும் பண்ணலைன்னா ரவியால் தனியாக எதுவுமே பண்ண முடியாது. ரவிக்கு யாருமே பணம் கொடுத்து உதவ மாட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்போ என் பையன் எப்படி இருக்கான், நல்லா தான் இருக்கான். நீங்களே 4 வாட்டியாக மருமன்னு சொல்லியிருக்கீங்க. இனிமையாவது இந்த அண்ணாமலை குடும்பத்தை என்ன மட்டமாக பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தியா சுதா, இந்த வீடு தேடி வந்து இந்த அண்ணாமலை இப்படிலாம் பேசிட்டு போகிறான். இவன் மட்டும் என் சம்மந்தியாக இல்லாமல் இருந்தான்னா நீ நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க விடுங்க, மாப்பிள்ளை முன்னேறி வரட்டும் அப்படிங்கிறாங்க. என்ன சுதா, நீ வந்து அந்தர்பல்ட்டி போகிற அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, வேறு வழி இல்லை, நம்ம மாப்பிள்ளையும் நம்ம பொண்ணையும் பிரிக்கலான்னு முதல்ல நினச்சோம். அப்புறம் ரவி நல்ல பையனாக இருக்கான்னு நீங்களும் சொன்னீங்க, நானும் சொன்னேன். சரி, அவங்கள நம்ம வீட்டோடு கொண்டு வந்துடலான்னு நினச்சா நடக்கலை. அப்புறம் நம்ம ஆரம்பிக்கிற ரெஸ்டாரண்ட்லேயாவது நம்ம மாப்பிள்ளை போவார்னு நினச்சோம். அப்போ கூட அவர் போகலை. இப்போ நான் அந்த அண்ணாமலை பையன் எனக்குன்னு ஒரு மறுவாதி இருக்குது, சுயமரியாதை இருக்குன்ட்டு அவராக தனியாக ஆரம்பித்து சைன் பண்ணிட்டார். இனிமேலும் மட்டும் நம்ம வியூம் பண்ணி தான் நல்லா இருக்காதுங்க, இறங்கி போவாங்க. அண்ணாமலை குடும்பம் ஒன்றும் அந்நியம் இல்லைங்க, நம்ம சொந்த சம்மந்தி குடும்பம் தான். அதனால் அவங்களோட நம்ம இணைஞ்சு போவோம் அப்படின்னு வாசுதேவன் சொல்கிறான். சுதா, பொன்னி மாதிரி டபார்னு இறங்கி என்னால் வர முடியாது, கொஞ்சம் யோசிக்கிறேன், எனக்கு டைம் கொடு அப்படிங்கிறாங்க. சரிங்க, ரொம்ப யோசிங்க அப்படிங்கிறாங்க. இங்கே இப்படி போய்கிட்டுருக்கு. இங்கே மீனா வந்து திடீர்னு பூ கொண்டு போனதில் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ்லாம் முத்துக்கு கால் பண்ணுறாங்க. முத்து ரொம்ப அவசரமாக அங்கே போகிறாரு.
இப்போ என்னாச்சுக்கு அப்படிங்கும்போது தெரில தம்பி, தண்ணி வச்சோம், இன்னும் கண்ணை திறக்கலை அப்படிங்கும்போது காரில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற்றி இங்கே கூட்டி போயிருந்தாங்க. சித்தா ஆஸ்பத்திரி கூட்டி போயிடுறாங்க. அங்கே செக் பண்ணி பார்த்து, தம்பி இன்னும் நீங்கள் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. என்னண்ணே என்னாச்சு அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் சொல்லுவீங்களா தம்பி, பிள்ளை குட்டி ஆகிட்டுனா செலவு நிறைய வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய செலவு வரப்போகுது அப்படிங்கிறாங்க. புரியலண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் நீ அப்பனா ஆகிட்டடா அப்படிங்கிறாங்க அந்த டாக்டரு. இதுக்கு நல்லா தெரிஞ்சவங்க அவங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.